ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. ரிஷபம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி, அதாவது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 26/4/2025 சனிக்கிழமை அன்று சூரிய உதயாதி 25:29 நாழிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியிலிருந்து 10ஆம் இடமான கும்ப ராசிக்கும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது 1.5 வருட காலத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய பயிற்சி. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்தில் உள்ள ராகு பகவான் 10ஆம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னியிலே உள்ள கேது பகவான் 4ஆம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். இப்போது 10ஆம் இடத்துல நிற்கக்கூடிய ராகு என்ன பலன் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ல் நின்ற ராகு தொழில் ரீதியான பாதிப்புகளை நிறைய தரக்கூடிய அமைப்பை காட்டுது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மனம் போன போக்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். அதாவது நீங்கள் யோசித்து செயல்படாமல் மனசு என்ன சொல்லுதோ அந்த போக்கில் போய் நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்வீங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு கோபம் ஏற்பட்டு அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு கிடைக்கக்கூடிய பலனை காட்டுது. இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வியாபாரத்திலே தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு விற்க முடியாமல் நிப்பாட்டுறது, இல்லை நீங்கள் வாங்கின விலைக்கு விற்க முடியாத அளவுக்கு பாதிப்பை தருவது, இது மாதிரியான பாதிப்பை தரும். இப்போது ஒரு தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு இந்த வேலையை ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு எஸ்டிமேட் கொடுப்பீங்க. ஆனால் அந்த எஸ்டிமேட்டுக்குள்ளே அந்த வேலை முடியாது. அதை விட அதிகமான அளவில் நீங்கள் அந்த வேலைக்காக செலவிடக்கூடிய அமைப்பை தரும். உங்களோட எஸ்டிமேட் ஒன்றா இருக்கும், ஆனால் முடியும் போது அதனுடைய தொகை வேறு அளவில் இருக்கும். இது மாதிரியான பாதிப்பையும் தரும். அப்போது உத்தியோகமாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பையே தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம். இந்த 10ல் நின்ற ராகு இந்த அனைத்து பாதிப்புகளையும் தருவார். இது எது வரைக்கும் உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஒன்று வரப்போகுது. 11/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே உள்ள குரு 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போது அந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு இந்த ராகுவை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போது அந்த மே மாதம் வரைக்கும் இந்த பாதிப்புலாம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை வந்த பின்னாடி இந்த பாதிப்புகள்லேருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்புண்டு. அப்போது அந்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தொழிலுக்காகவும் நீங்கள் அட்வான்ஸ் வாங்குறதோ எஸ்டிமேட் கொடுக்குறதோ நீங்கள் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சால் அது உங்கள் கைமீறி போகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ரொம்ப நிதானமாக செயல்படணும். உங்கள் மனம் போன போக்கில் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களை பாதிப்பு தரும். இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிதாக முதலீடு போட்டு ஏதாவது பொருளை வாங்கி வைக்காதீங்க. நீங்கள் இந்த மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. குரு பெயர்ச்சிங்கிறது 4வது மாதம். அந்த 1 மாத கால இடைவெளியிலே நிறைய பாதிப்புகளை கொடுத்து விடும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கேதும் பாதிப்பை தரப்போகிறாரு. கேது 4ஆம் இடத்துல நின்ற கேது என்ன பாதிப்பு தருவார்னு பார்த்தீங்கன்னா, சுகத்திலே பாதிப்பு, உடல்நல கோளாறு, உடலில் அடிக்கடி தொந்தரவுகள், உடல்நல கோளாறு, உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு போய் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பாதிப்புகளை தருவார். அது மட்டுமல்ல, கடனை நினச்சி பீதியாகக்கூடிய அளவிற்கு ஒரு பாதிப்பை தருவார். கடன் பீதி ஏற்படும். கடனை நினைத்து கவலை மட்டுமில்லை, அதை நினைச்சாலே ஒரு மாதிரியான கலக்கம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தருவார்.
தாயாருக்கு உடல்நல கோளாறு, இந்த சுகஸ்தானம் உங்களுடைய சுகத்துக்கும் பாதிப்பு இருக்கும், உங்களுடைய தாயாருடைய சுகத்துக்கும் பாதிப்பை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள் பிரயாணத்தின் போதோ இடையில நின்றுடும், தேவையில்லாத பழுது ஏற்பட்டு அடிக்கடி வண்டி வாகனங்களுக்கு நீங்கள் பழுதுக்காக நிறைய விரைய செலவு பண்ணுற மாதிரியான அமைப்பை காட்டும். சிலர் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அல்லது இடத்தையோ எங்கேயாவது விற்று கூட நம்ம கடன் அடைச்சிருவோம், நம்மளால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான யோசனையை தரக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த காலகட்டம் இந்த கேது பகவான் அனைத்து விதத்திலுமே சுகஸ்தானம் என்று சொன்னால் அது குடும்பமாகட்டும், வீடாகட்டும், அந்த சொத்து பத்தாக இருக்கட்டும், வண்டி வாகனமாகட்டும், எல்லாத்துக்குமே செலவு மேலே செலவு, விரைய செலவு, எதையிலுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பையே காட்டுது. 10ல் நின்ற ராகு தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியான பாதிப்பு. 4ல் நின்ற கேது பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம், பிரயாணத்தில் பாதிப்பு. அதே மாதிரி இந்த பசு பால் விருத்தின்னு சொல்லுவாங்க, கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அந்த கால்நடைகளுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுகளுக்கும் நிறைய மருத்துவ செலவு ஏற்படுவது, இது மாதிரியான பாதிப்புகளை தரும். இந்த பெயர்ச்சி வருது பார்த்தீங்களா, குரு பெயர்ச்சி, அதற்கு பிறகு மாறிவிடும். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரயாணம்ங்கிறது நிறைய இந்த கோவில் குளங்களுக்கு, இந்த தீர்த்த யாத்திரை, முக்கியமான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, யார் எங்கே முக்கியமான ஒரு கோவில் இருக்குனால உடனே அதை போய் நீங்கள் தரிசிப்பது, இது மாதிரியான அமைப்பு கொண்ட உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பாதிப்பை தந்தாலும் உங்களுடைய தெய்வ பக்தியும் உங்களுடைய இந்த புனித யாத்திரைகளும் இந்த கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளும் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிக்கொண்டு வரும். இந்த பாதிப்புகள் வந்தாலும் கூட அந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய யோக பலனையும் தரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல முழு நோக்கோடு, வியாழ நோக்கம், குரு பலன் முழுசும் கிடைக்கக்கூடிய யோக பலன் வருது. நம்ம அடுத்த குரு பயிற்சி பலன்களில் உங்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு நிறைய விதத்திலே பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனம் போன போக்கிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அது மனம் என்ன சொன்னாலும் 1க்கு 2 வாட்டி யோசித்து அதுக்கப்புறமா முடிவெடுங்க. அவசர காரியமாக எதை செய்தாலும் சரி, நீங்கள் பொருளே வாங்கினாலும் பொருளை தேவையில்லாமல் அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பை தரும். ஏதாவது ஒரு இடம் வாங்குறீங்களோ, பொருள் வாங்குறீங்களோ, அது உங்களை சிக்கலில் கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. இல்லை ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் சேர போகிறீங்களா, அப்போது ஒரு மாதம் தள்ளி போடுங்க, மேக்கு அப்புறம், அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, எல்லாமே யோசித்து கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது நல்லது. இந்த தொழில் ஆரம்பிக்கிறது, வியாபாரம் ஆரம்பிக்கிறது, இந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே மிக மிக யோசனையுடன் நல்லா யோசித்து நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாதிப்பான பலன்களை காட்டுது. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நகர்வுகள், கோச்சார கிரக நகர்வுகளின் நம்ம பலன் பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே மாறிடும். இந்த 1.5 வருட காலம் சொன்னோம் இல்லையா, அடுத்த பயிற்சிக்கு அந்த 1.5 வருட காலமும் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஆரம்ப கட்டத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் அந்த பாதிப்பில் சிக்கிக்காமல், அந்த பாதிப்பில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் வெளியில் வரணும். அந்த பாதிப்பில் போய் மாட்டிக்கவும் கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிதானமாக அந்த 1 மாத காலம் பொறுங்க. மேக்கு அப்புறம் குரு பயிற்சியில் அதுக்கப்புறம் நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு மாத காலம் ராகு கேது பயிற்சியிலிருந்து குரு பயிற்சி வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும், புது முயற்சியும், எந்த ஒரு இதுலேயும் மாட்டிக்கிறாதீங்க. அந்த நேரத்தில் தான் உங்களை தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகளில் கொண்டு போய் மாட்டி வைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் நடக்கும். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அது ஒரு நாளானாலும் ஒரு நொடியானாலும் நீங்கள் லேசாக கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்டிடும்.
அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காலத்தில் முயற்சி எடுக்காதீங்க, அந்த காலத்தில் எதையும் எடுக்காதீங்க, செய்யாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க, தாமதமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராசி கட்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த ராசி கட்டப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது ராகுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்படுது. இந்த கேது ராகுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடப்பட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதை கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். இந்த கேது ராகுக்குள்ளேயே உங்களுடைய ராசியும் வருவதனால் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு உண்டான இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப நல்லது. அது எங்கே செய்யலாம்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள ராகு கேது ஸ்தலங்களில் செய்யலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்தலங்கள் சிறப்பான ஸ்தலங்கள் உண்டு. அது உங்களுக்கு அருகாமையில் எது வருதோ அங்கே போய் ராகு கேது பயிற்சிக்கான பரிகாரம் செய்யுங்க. அதாவது காளஹஸ்தி 1, 2வது பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், 3வது பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம். அங்கே உள்ள சிவன் கோவிலில் இந்த ராகு கேது பரிகாரங்கள் செய்யலாம். இதுவரை மேலே சொன்ன பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள். இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நமः.